ஹாய் வீவர்ஸ். இந்த பதிவு எதை பத்தின்னு சொன்னாக்கா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ல ஒரு சப்ஸ்கிரைபரு. அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு. அந்த ஸ்டூடெண்ட் வந்து 490க்கும் மேற்பட்ட மார்க்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்படிப்பட்ட மார்க் வாங்கின அந்த ஸ்டூடெண்ட்ட வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஸும் சரி, கொஞ்சம் அவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்களும் சரி, இவங்கள பாராட்டுறதுக்கு பதிலா வந்து இந்த அவங்கள வந்து கொஞ்சம் மனம் நோகுற மாரி பேசியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னாக்கா, "நீ வந்து இன்னும் அதிகமா எடுத்திருக்கலாம். இது வந்து நீ மெட்ரிகுலேஷனுக்கு போய் எடுத்துட்ட. சிபிஎஸ்சினாக்க எடுத்திருக்க மாட்ட." இந்த மாரி சொல்றது. அதே மாரி இன்னும் வந்து "நீ இவ்வளோ மார்க் எடுத்தாலும், நீ எதுலயும் சென்டம் எடுக்கலன்னு" சொல்லி இப்ப சொல்றது. சென்டம் எடுத்திருந்தாக்கா என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, "ஒண்ணுல தானே எடுத்திருக்க. இன்னும் நீ 2 சப்ஜெக்ட்ல எடுத்திருந்திருக்கலாம்." அப்படின்னு சொல்றது. 490 கிராஸ் பண்ணிட்டாலே வந்து அது வந்து ஸ்டேட் லெவல்ல ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். அத நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் மிகவும் பணிவோடு இந்த காணொலியின் மூலியமாக கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னாக்க, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 490 மார்க் எடுக்கிறாங்கன்னு சொன்னாலே வந்து அது அவங்களுடைய 1 வருட கடின உழைப்பு. அந்த உழைப்பு எப்படின்னு சொன்னாக்கா, இப்படி வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து காசு சேர்க்கறதுக்காக வேண்டி பணம் காசு பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும்னாக்கா, வாய வயித்தெல்லாம் அடிச்சு சேர்ப்பாங்க. அதாவது வாய் வயித்த அடிச்சுனாக்கா, தனக்கு இஷ்டப்பட்ட ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னாலும் கூட வாங்க மாட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா, விலை ஜாஸ்தி. இந்த காசை நம்ம வந்து சேர்த்து வச்சாக்க நம்ம பிள்ளைங்களுக்கு உதவுமேன்னு சொல்லி. அதே மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய வெற்றிங்கிறது வந்து 1 வருட மனக்கட்டுப்பாடு. 1 வருட மனக்கட்டுப்பாட்டின் வெற்றி தான் இந்த மார்க். அதாவது தனக்கு பிடித்தமான ஒரு திரைப்படத்துக்கு போகாம, தனக்கு பிடித்தமான ஒரு சீரியலை பார்க்காம, கிடைக்கிற நேரத்த ஃபுல்லா வந்து படிப்பு படிப்புன்னு சொல்லி கான்சன்ட்ரேட் பண்ணி, ஸ்கூல்லயும் ப்ரெஷரு, வீட்டுக்கு வந்தாக்கா வீட்லயும் ப்ரெஷரு, டியூஷன் இப்படி பல முயற்சிகளுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ உறவினர்களா இருந்தாலும் சரி, பக்கத்துக்காரர்களா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாராட்ட மனசு இல்லைன்னு சொன்னாக்கா, தயவு செய்து அமைதியாக இருந்துக்கோங்க. ஏன்னு சொன்னா, நீங்க பாராட்டாட்டியும் பரவாயில்ல, அவங்க மனசை நோகடிச்சு, நம்ம இவ்வளவு மார்க் வாங்கி நம்மள வந்து இந்த மாதிரி பேசுறாங்களேன்னு சொல்லி நினைக்க வைக்காதீங்க. இந்த வெற்றி வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டு வெற்றி. அவங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய கோஆப்பரேஷன், அதே மாதிரி டீச்சர்ஸ் உடைய கோஆப்பரேஷன். டீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி பண்ணி தான் இந்த இடத்துக்கு அவங்க வந்து கொண்டு வராங்க. ஸோ உங்களுக்கு பாராட்ட மனசு இல்லையா? அமைதியா இருந்துருங்க. இதுல என்னன்னு சொன்னாக்கா, நிறைய பேருக்கு ஜெலஸ். ஜெலஸ் என்னன்னு சொன்னா, நம்ம பிள்ளை இவ்வளவு வாங்கல, இவன் வாங்கிட்டாங்களே, இந்த ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்களே. அந்த ஒரு ஜெலஸின் காரணமாக என்ன செய்றாங்கன்னு சொன்னாக்க, பாராட்டுதலுக்கு பதிலா வந்து அவங்க வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க. இது ஒரு ஸ்டூடெண்ட் தான் எனக்கு வந்து இந்த பதிவை போட சொன்னாங்க. அதனால தான் இந்த பதிவை போடுறேன். தயவு செஞ்சு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களாலும் சரி, சொந்த பந்தங்களாலும் சரி, மனசை நோகடிக்காதீங்க. இது மிகப்பெரிய ஒரு மனக்கட்டுப்பாட்டின் ஃபோக்கஸின் வெற்றி தான் இந்த மார்க். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.